ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மினி ரப்பர் பால் எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்து நல்லா ரவுண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து அந்த பிளாஸ்டிக் பேப்பரை அந்த ஒயிட் பேப்பருக்குள்ளே வச்சு நல்லா ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதை ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வாங்க. இப்போ ரப்பர் பேண்ட் ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி இந்த பாலை மேக் பண்ணோம்னா, அந்த ரப்பர் பேண்டை சென்டராக போட்டுக்கோங்க, குறுக்கையும் போட்டுக்கோங்க. அதாவது என்னென்னா, ஃபஸ்ட்டு சென்டராக போட்டுக்கோங்க, அதுக்குண்டு அக்ராஸ் குறுக்க போட்டுக்கோங்க. அப்படி நீங்கள் மாற்றி போட்டால் தான் என்னென்னா உங்களுக்கு ரப்பர் பால் மேக் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் சைடு பை சைடாக போட்டுக்கோங்க, சென்டராக போட்டுக்கோங்க. அப்போனாக்க தான் நமக்கு என்னென்னா நல்லா ஒரு ரப்பர் பால், ஃபுல் ரப்பர் பாலாக கிடைக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிரிப்பும் கிடைக்கும், நல்லா துள்ளும். ஆகவே நீங்கள் சென்டராக போட்டுக்கோங்க, குறுக்க போட்டுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணும்னா, அந்த 4 எட்ஜ்லையுமே நமக்கு அந்த ரப்பர் சேரணும். அந்த அளவுக்கு எட்ஜ் பை எட்ஜ், அதாவது 4 முனைகளும் ஜாயிண்ட் ஆன மாதிரியும் போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நமக்கு ஒரு ரப்பர் பால் ஷேப் கிடைக்கும். உண்மையில் ரப்பர் துள்ளும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம அப்படி போட்டுக்கணும். அப்படி எந்த அளவுக்கு போடணுமோ போட்டுக்கோங்க. ரப்பர் எந்த அளவுக்கு அதிகமாக சேர்க்கமோ அந்த அளவுக்கு நமக்கு பால் ஷேப் நல்லாயிருக்கும், நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரப்பர் சூப்பராக துள்ளும், விளையாடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆகவே சென்டர் பை சென்டர், சைடு பை சைடு 4 எட்ஜ்லையும் ஃபோக்கஸ் பண்ணி போட்டுகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரப்பர் ஃபுல்லாகவே நிறைய போடுங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு ஒரு ரப்பர் பால் ஷேப் கிடைக்கும். இப்போ பாருங்கள், எனக்கு ஓரளவு கிடச்சிட்டு, ஒரு ரப்பர் பால் ஷேப் கிடச்சிட்டு. இப்போ நம்ம அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் டேரெக்டாக கீழே போட்டு பார்க்கேன். துள்ளுது, நல்லா தான் துள்ளுது, நல்லா துள்ளுது பாருங்கள். சூப்பராக துள்ளுது ஃப்ரெண்ட்ஸ், எந்த இதுவுமே இல்லை, சூப்பராக துள்ளுது. அடுத்து நம்ம செவுத்தில் எரிஞ்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ ஸ்பீடாக ஒர்க் ஆகுது பாருங்கள். போட்ட ஸ்பீடில் நம்ம கேமராவுக்கு வருது. சூப்பராக ஒர்க் ஆச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள்